தமிழகத்திற்கு வரும் 31ஆம் தேதி வரை தினமும் 1 TMC வீதம் காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய 99வது கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் அதிகாரப்பூர்வ பரிந்துரை மற்றும் உத்தரவுகளை காவிரி ஒழுங்காற்று குழுவானது தரப்பு அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த மாதாந்திர பங்கீட்டின் அட்டவணையினுடைய அடிப்படையில் நாளை முதல் 31ஆம் தேதி வரை பிலிகுண்டுலுவிலிருந்து தமிழகத்திற்கு சுமார் 1 TMC வீதம், அதாவது 11,500 கியூசெக் வீதம் நாள் ஒன்றுக்கு நீரானது திறக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய அந்த குழுவானது முடிவு செய்துள்ளது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் குழுவினுடைய தலைவர் தற்பொழுது வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக தற்பொழுது பாசன ஆண்டு தொடங்கியதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு தேவையான நீரை காவிரியிலிருந்து திறக்க வேண்டும் எனவும் போதிய மழை அளவு இல்லாமல் இருப்பதன் காரணமாக காவிரி நீர் அவசியம் என்ற ஒரு கோரிக்கையை தான் ஆலோசனை கூட்டத்தின் பொழுது தமிழக அரசாங்கமானது முன்வைத்தது. ஆனால் போதிய நீர் என்பது தங்களுடைய அணைகளில் இல்லை என்ற ஒரு வாதத்தை கர்நாடகமானது இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் பொழுது முன்வைத்தது. அதன் அடிப்படையில் முழுமையான நீரை திறக்க முடியாது என்ற ஒரு எதிர்ப்பை கர்நாடக அரசாங்கமானது தெரிவித்த நிலையில் தற்பொழுது நாளொன்றுக்கு 1 TMC வீதம் நீரை திறப்பதற்கான உத்தரவை காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவானது பிறப்பித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.